الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ووحياه وتعثرت العوالم بطيب ذكره ورياه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான ஃபضل ரஹ்மத் அருள் கிருபையினால் சிறப்பு மிகுந்த நன்னகரம் நமது சங்கர் மந்திரிலே ஜாமியா மஸ்ஜிதிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மீளாத தொடர் சொற்பொழிவிலே பங்கேற்பதற்கான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வழங்கி இருக்கின்றான். அதில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நல் மக்களாகி உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். வல்ல ரஹ்மானுக்கு எல்லாம் புகழ் குறித்தாகமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தின் மூலமாக, தோற்றம் என்றால் அவர்களுடைய பிறப்பு, அவர்கள் மனிதராக இந்த உலகத்திலே வாழ்க்கையுடைய அனைத்து நிலைகளுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக, உஸ்வத்துன் ஹஸனத்துன் அழகிய முன்மாதிரியாக அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டார்கள் என்றால், அதன் மூலமாக இந்த உலகம் அடைந்த அந்த மாற்றங்கள், அதன் மூலமாக கியாமத் நாள் வரையிலும் இந்த உலகம் அடைந்து கொண்டிருக்கின்ற பயன்பாடுகள், அதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட அந்த சந்தர்ப்பத்திலே வெளிப்படுத்தி, ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே அவர்களை இந்த உலகத்திலிருந்து திரும்ப அழைத்து, ஒரு சராசரி மனிதனை போல இந்த உலகத்திலே அவர்களை இருக்க செய்துவிடவில்லை. மாறாக ஒட்டுமொத்தமான அனைத்து படைப்பினங்களினுடைய ஒளியாக, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை உருவாக்குவதற்கான ஒரு மூலப்பொருளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வஜூத் இருக்கின்றது என்றால், அந்த படைப்புகளுக்கு ஒளியூட்டக்கூடிய ஒரு மகத்தான சிராஜுல் முனீர், ஒளியேற்றும் ஒளி விளக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலும் மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராகவும் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். அந்த பிறப்பின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏற்படுத்திய அந்த மகத்தான மாற்றங்களைத்தான் நாம் நம்முடைய மேற்போக்கான அந்த சிந்தனையிலே கொண்டு வந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வாய்ப்பையாவது நாம் என்ன செய்யக்கூடாது, தவறவிட்டு விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய மறைவு வரையிலும், மண்ணுக்கு மேல் அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து அவர்கள் மறைந்த அந்த காலகட்டம் வரையிலும் எத்தனை அம்சங்களிலே அவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். நாம் யோசித்து பார்க்கின்றோம். வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகை என்பது இந்த உலகத்தினுடைய இறுதி காலகட்டம் போன்ற ஒரு சூழ்நிலையிலே நிகழ்ந்தது.
அத்தோடு இந்த உலகமே முடிஞ்சு போக போகுது. ஏனென்றால் எல்லா மனிதர்கள் வாழ்வதற்கு என்று இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களுமே ஒன்றுமில்லாமல் போய்விட்ட, வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலையில் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்தார். எப்படி அவர்களுடைய அந்த பிறப்பினுடைய சூழ்நிலை இருந்த அந்த நிலையில் இருந்ததோ அதற்கு நேர் மாற்றமாக இந்த உலகம் தான் சந்தித்த துயரங்களை இந்த உலகம் சந்தித்துக் விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு துறையிலுமே அவர்கள் மேற்கொண்ட அந்த அம்சங்களைத்தான் வரலாறு மிக அழகான முறையிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ இந்த உலகத்திலே நல்ல உபதேசங்களை செய்து நீங்கள் இதை பார்த்து செயல்படுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்ற ஒரு சாதாரணமான ஒரு இறை தூதர் அல்ல. மாறாக ஒவ்வொரு நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த ஒரு மகத்தான இழப்பிற்கான ஒரு ஈடேற்றமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு அவர்கள் உருவாக்கி காண்பித்தார்கள். ஒவ்வொரு நிலையிலும் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். வரலாற்றை நாம் பார்க்கின்றோம், மிக குறைவான ஒரு நேரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலினுடைய நிலைகளை நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கின்ற மகத்தான அம்சங்களை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவிலே கொண்டு வந்து வேண்டும். எனவே நான் சுருக்கமான முறையில் அதை உங்களுக்கு முன்னால் எடுத்து எம்போதற்கு விரும்புகின்றேன். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வியலை வரலாறு இப்படி சுருக்கமான முறையிலே எடுத்து வைக்கின்றது. பெருமானார் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? பெருமானாருடைய நிலை, அவர்கள் பிறப்பதற்கு முன்பே ஹஜ்ரத் அன்னையார் ஆமினா ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு மிக மகத்தான அந்த ஒரு கனவை அவர்கள் காண்கின்றார்கள். அவருடைய கனவில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றார் என்றால், அவர்கள் ஒரு ஒளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த ஒளி என்ன செய்கின்றது? இந்த உலகம் முழுவதற்குமாக அது பிரகாசத்தை உண்டாக்குகின்றது. இந்த உலகம் முழுக்க வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு மிக மகத்தான ஒரு ஒளியாக அது இருக்கின்றது. அந்த ஒளி அந்த அம்மையார் அவர்களுடைய அந்த வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த காட்சியை அன்னையார் அவர்கள் காண்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு தாயின் கனவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த, அவர்கள் பிறந்த அந்த காலகட்டத்தில் இருந்த நிலையை கவனித்து பார்த்தால் ஒரு ஒளியினுடைய தேவை என்று இருந்தது. உலகமே இருண்டு போயிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு ஒளியாக யாராவது ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்துவிட மாட்டார்களா? எங்கு பார்த்தாலும் இருள். இறைவனை பற்றியா? அதுவும் தெரியாத ஒரு நிலை. அதே போன்று வாழ்வியலுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையா? எதுவுமே தெரியாது. எந்த விதமான மார்க்கத்தினுடைய நடைமுறைகளும் கிடையாது. நபித்துவத்தினுடைய தொடர்ச்சியே அது நீண்ட காலம் விடுபட்டு போயிருந்தது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வருகின்றார்கள். அந்த இடைவெளியில இறைத்தூதர்கள் யாருமே கிடையாது, வழிகாண்பிப்பதற்கு யாரும் இல்லை. ஒரு நல்ல வேதத்தினுடைய கருத்துக்கள் அந்த இடத்துல திரிக்கப்பட்ட நிலையில இருக்கின்றது. முந்தைய வேதங்கள் அனைத்தும் திரிக்கப்பட்டு தவறான சிந்தனைகள் உள்ளே புகுத்தப்பட்டு இறை கொள்கையிலிருந்து வாழ்வியலிலிருந்து அத்தனையும் மாறி போயிருக்கின்ற ஒரு நிலை. அன்னை ஆமினா அவர்கள் அந்த இடத்துல கண்ட கனவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு நிலை என்று அடைந்திருக்கின்றது. உலகம் முழுக்க இன்று இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒளிமயமான வாழ்க்கையினுடைய நிலை என்ன நாம் யோசித்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு பள்ளிகளும் தொழுகையால் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரமலான் காலங்கள் எல்லாம் நோன்பால் ஒளி வீசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ஜினுடைய அமல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இபாதத்து நடக்கவில்லை என்றால் நாம் துடிதுடித்து போய் விடுகின்றோம். கொரோனா காலகட்டத்தில் அந்த மக்கா மாநகரத்தில் இபாதத்து நடக்கவில்லை, தவாஃப் நடைபெறவில்லை என்பதை பார்த்துவிட்டு நாம் எல்லாம் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு நிலை அந்த இடத்தில் இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய அந்த காலகட்டத்தில் மக்கா மாநகரத்தினுடைய நிலை எப்படி இருந்தது? யாரும் வணங்குவதற்கு ஒருவரும் கிடையாது. அந்த வளாகம் முழுக்க சிலைகளால் நிரப்பப்பட்டிருந்தது. அதிகமான எண்ணிக்கையில உருவ வழிபாடாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வை சஜ்தா செய்வதற்கு ஒரு நன்றி கிடையாது.
அதே போன்ற ஒரு நிலையை நாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்து இன்று வருந்துகின்றோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அன்றைய நிலையை பொறுத்தவரையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அதற்கான ஒரு நபரும் கூட இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் அவர்கள் இன்றைய தினத்தில் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். வரலாறு நமக்கு நன்றாக அந்த காட்சிகளை எடுத்துரைக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றுகின்றார்கள். ஒரு தாயினுடைய கனவின் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ஒரு நிலையை நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காண்பிக்கின்றான். வரலாற்றிலே நாம் அத்தகைய ஒரு சூழ்நிலையை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனினுடைய அடிப்படையில் இந்த உலகம் முழுக்க ஒரு ஒளிமயமான சூழலை நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது அந்த தாயினுடைய கனவு நிறைவேறியதனுடைய ஒரு மகத்தான ஒரு அடையாள சின்னமாக அது அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதே போன்ற மாற்றங்கள் ஒவ்வொரு நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தது. அவர்கள் தோன்றிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் அடைந்த ஒவ்வொரு நிலையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இன்று ஆயிரம் ஸலவாத்துகளை சலாம்களை நாம் சமர்ப்பிக்கின்றோம். மௌலித் ஷரீஃப் ஓதப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிரம் சலாம்களை அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொன்றும் ஒரு நன்றி கடனுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது. அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்களினுடைய மகத்தான ஒரு நினைவை நம்மிடத்தில் சுமந்து கொண்டு நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதத்திலேதான் அதை நாம் அவர்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்றைய நிலையை வரலாறு நமக்கு இப்படியும் எடுத்துரைக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? அதற்கு சிறிது காலகட்டத்திலேயே அவர்கள் தங்களுடைய தாயை இழக்கின்றார்கள். அவர்களுடைய தாயாரை இழந்து அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு மகத்தான ஒரு செய்தி அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த உலகத்தினுடைய அனைத்து பெற்றோர்களுக்கும் அந்த ஒரு தாயினுடைய பராமரிப்பிலே இல்லாமல் இருந்த ஒரு மகத்தான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்திற்கே எந்த பாடத்தை கற்பித்துக் கொடுக்கின்றார்கள்? ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இது அல்லாஹ்வினுடைய மகத்தான ஒரு ஏற்பாடு இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபி, அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் அனுபவபூர்வமாகவும் அவருக்கு அனுபவ கல்வி இருக்குப்பா அப்படின்னு யாரை பார்த்தா நம்ம சொல்லுவோம். அவர் படிப்பறிவு இல்லை, ஆனா படிக்காத மேத, அவருக்கு அனுபவ கல்வி இருக்கு அப்படி சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை எப்படி இருந்தது? அவர்களுக்கு படிப்பறிவு அதற்கான சந்தர்ப்பம் இல்லாத, அதே போன்று அனுபவத்திலும் அவர்களுக்கு அது போன்ற நிலை இல்லை. பெற்றோரின் மூலமாக அவர்கள் வளர்க்கப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்திற்கே பெற்றோர் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பெற்றோருக்கு உரிய பாலங்களை தர்பியத்துல் அவுலாத், குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அது எப்படி சாத்தியமாகின்றது? அதைத்தான் நாம் இங்கே நம்முடைய ஞானவான்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை, அவர்கள் தங்களிடத்தில் இருந்த ஒன்றை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனையற்றவர்களாக இருந்தார்கள். தான் ஒன்றுமில்லாதவர் என்ற உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள். தன்னை அவர்கள் எப்படித்தான் உணர்ந்தார்கள்? தன்னுடைய நிலை ஒன்றும் அறியாத ஒரு நிலை. நான் ஜாகிலாக இருக்கின்றேன், அறிவீனனாக இருந்து கொண்டிருக்கின்றேன், உண்மையான ஆலிமாக அறிஞனாக அல்லாஹ் தான் இருந்து கொண்டிருக்கின்றான். ஞானவான்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த பாடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் மூலமாக போதிக்கப்பட்ட ஒன்று. அத்தபனி ரப்பி வ அஹ்ஸன தஅதீபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னை வளர்த்தவன் யார் தெரியுமா? என்னுடைய பெற்றோர் அல்ல, அல்லாஹ் தான் என்னை வளர்த்தார். அஹ்ஸன தஅதீபி, ஒரு பெற்றோர் வளர்த்தால் எப்படி வளர்ப்பார்களோ அதை விட சிறப்பான முறையில் அல்லாஹ் என்னை வளர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை பெற்றவனாக நான் இருக்கின்றேன். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, இது நம் ஒவ்வொருவருக்குமான பாடமாக இந்த உலகத்தில் விடப்பட்டிருக்கின்றது. நான் எப்படி உன்னை வளர்த்தேன் தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையை பார்த்து பெற்றோர்கள் சொல்லுகின்றோம், அவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், அவனுக்கு என்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் போயிடுச்சு, மனைவி சொல்றதான் கேட்கிறான், இப்படி ஆயிரம் குற்றச்சாட்டுகளை சொல்கின்றோம். ஆனால் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய நெஞ்சிலே கை வைத்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் உண்மையிலேயே நாம் தான் வளர்த்தோமா அந்த பிள்ளைகளை? அந்த பிள்ளைகளை உண்மையில் வளர்த்தவன் அல்லாஹ் என்ற உணர்வு நமக்கு என்றாவது இருந்திருக்கின்றதா? பிள்ளைகளை அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். அறிஞர் மக்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள்.
நாம் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில அல்லாஹ் வழங்கிய பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். குழந்தைகளை நாம் பெற்றிருப்பதால் நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம் என்ற காரணத்தினால் பெற்றோர் என்று அழைக்கப்படுகின்றோம். மற்றபடி அவர்களை அல்லாஹ் தான் வளர்க்கின்றான். ஒவ்வொரு தருணத்திலும் அவர்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து இறைவா அல்லாஹ் என்னுடைய காரியங்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தர்பியத்தை பெற்றவர்களாக நம்மை கணக்கில் எடுத்துக் கொள்வார். அன்பிற்குரியவர்களே, இதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எத்தீமாக இருந்தது என்றால் சமூகத்தினுடைய நிலை அதைவிட மிக மோசமான ஒரு நிலை. பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிரோடு புதைக்கக்கூடிய, அதை உயிரோடு கதற புதைக்கக்கூடிய சஹாபாக்கள் பல பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. யார சொல்லலாம், இந்த கரத்தினால் நான் என்னுடைய பெண் பிள்ளையை புதைத்திருக்கின்றேன் யார சொல்லலாம், அப்படிப்பட்ட கொடுஞ்செயல்களை நான் ஈடுபட்டிருக்கின்றேன் ஐயாமல் ஜாகிரியாவில் அறியாமை காலத்தில், இப்படி சொல்லக்கூடிய நபித்தோழர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட பெற்ற பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது எப்படி என்ற பாடத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரிபக்குவத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு அற்புதமான ஒரு ஹதீஸை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படி சொல்லுகின்றார்கள், யாராவது குழந்தைகளை பெற்றால் அது எவ்வளவு சிரமப்பட்டு அதை நாம் பெற்றெடுத்திருக்கின்றோம், அந்த சிரமத்தை முன்வைத்து அந்த பிள்ளைகளின் மீது பாசத்தை பொழிவர்களாக இருக்கின்றோம். 10 மாதம் சுமந்து நான் பெற்றிருக்கின்றேன், எவ்வளவு பெரிய வேதனை, பிரசவத்தினுடைய வேதனையை கொண்டு நான் பெற்றிருக்கின்றேன். அந்த வேதனைகளுக்கெல்லாம் அப்பால் உங்களிடத்தில் இந்த பிள்ளை வந்து சேருகின்றது என்றால் அப்பொழுது நாம் பட்ட அந்த துன்பங்களுக்கு தகுந்தவாறு ஒரு பெரும் பொக்கிஷத்தை நான் கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைப்பா இது என்பதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் எப்படிப்பட்ட நிலையும் கூட சில சமயங்களில் ஏற்படுகின்றது என்றால் அந்த பிள்ளைகளை இழந்துவிடக்கூடிய நிலையும் கூட ஏற்பட்டு விடுகின்றது. நாம் சிலருடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லுகின்றார்கள், ஒரு பிள்ளை அப்படி உங்களிடத்திலிருந்து இழந்து விட்டால், ஓரிரு பிள்ளைகளை யாராவது ஒரு பெற்றோர் இறந்து விடுகிறார் என்றால் அந்த பிள்ளைகளின் சொர்க்கத்தில அந்த பெற்றோருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய விதத்தில அவர்களுக்கான இடத்தை தயார் செய்து வைத்துக் கொண்டு காத்திருக்கும். சில பிள்ளைங்க உடம்பு முடியாமல் போகும்போது அவர்களுடைய மரணம் கூட ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுக்கு சிரமம் அதிகமாகி இந்த உலகத்தில் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில அந்த ஒரு மகத்தான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கின்றான். பெற்றோருக்கான வரவேற்பாளர்களாக சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். அப்போ அதை சொன்ன உடனே ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யார சொல்லலாம், அப்படி என்றால் ஒரே ஒரு பிள்ளை பெற்றா கூட அந்த பாக்கியம் கிடைச்சு போயிருமா? ஏன்னா சொர்க்கத்துல வரவேற்பு இருக்குன்னு சொன்னா, பிள்ளாக்க இருக்குன்னு சொன்னா தாய் அங்கதானே போவாங்க. அப்போ இந்த உலகத்துல எத்தனையோ அமல்கள் செய்து பெறக்கூடிய நன்மை, எவ்வளவோ அமல்கள் செய்து சொர்க்கத்துல இடம் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் நாம் இழந்த அந்த பிள்ளை மூலமாக கிடைத்து விடுகின்றது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளையை இழந்து விட்டாலும் கூட அவருடைய பெற்றோருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கத்தான் செய்யும். அப்போ சும்மா அவருடைய அன்னை ஆயிஷா அம்மா அவங்க எப்படி கேட்டாங்க, யார சொல்லலாம், அந்த பிள்ளை கூட இல்லாவிட்டால் அந்த சமயத்தில் என்ன செய்வது? பிள்ளையே இல்லாதவங்க சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? அவங்களை யார் வரவேற்பார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் அந்த இடத்திலே சொல்கின்றார்கள், நான் இருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். நான் இல்லையா? நான் அவர்களை வரவேற்பேன். நான் வரவேற்பேன் என்றால் அதற்கு பின்னணியில ஞானவான்கள் நமக்கு மகத்தான சிந்தனைகளை ஊட்டுகின்றார்கள். ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது அது சொர்க்கத்திற்கு உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அம்சமாக அமைந்திருக்கின்றது. இது பெரிய துயரமாக இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஒரு புள்ள அழுதுச்சுன்னு சொன்னா அழுகை நிப்பாட்டுறதுக்கு உடனடியாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? செல்போனை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. முதல்ல பிள்ளைகளை கெடுக்கிறத யாருன்னா பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றார்கள். புள்ள அழுதா என்ன செய்யறாங்க? உடனே செல்போன். இவங்க அந்த காலத்தை ஹஸ்பி ரபி ஜல்லல்லான்னு சொல்லி தொட்டியில போட்டு ஆட்டிட்டு இருந்த காலம்லாம் மாறி இன்னைக்கு யாருதான் பிள்ளைகளை வளர்க்கிறார்? தாலாட்டு பாடுறது யாருன்னு அந்த செல்போன்ல உள்ள யூடியூப்ல உள்ள பாடகர்கள் தான் பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று சேர்ந்திருக்கின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் இருக்கக்கூடிய வேதனையை முன்வைத்து இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள்.
அந்த பிள்ளைகளுக்கு சொர்க்கத்திலே இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகின்றார்கள். அதன் உச்சகட்டமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு அந்த நிலையை அவர்கள் இணைத்து இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளையை இழந்த பெற்றோர் எப்படி தவிப்பார்களோ அதுபோல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னால் இல்லையே, அவர்களை பார்த்து நாம் வாழ முடியவில்லையே, அவர்கள் நமக்கு வழிகாண்பிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லையே என்பதாக நினைத்து பின்வரக்கூடிய சமுதாயத்தினர் தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த தவிப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சமமான ஒன்று? பெற்றோர் பிள்ளைகளை இழந்து தவிக்கக்கூடிய அந்த தவிப்புக்கு சமமான ஒன்று. எனவே அந்த பிள்ளைகளை போலவே நானும் என்ன செய்வேன்? சொர்க்கத்திலே உங்களுக்கான இடத்தை நான் உறுதி செய்வேன். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமான அந்த ஒரு தவிப்பை நாம் உள்வாங்கிக் கொள்வோர்களாக மாற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்றார் என்றால், ஒரு குழந்தை நமக்கு பிறந்தால் எத்தகைய மகிழ்ச்சியை நாம் அடைவோமோ அத்தகைய மகிழ்ச்சி நமக்கு பிறக்க வேண்டும். அரும்பாடுபட்டுப்பட்ட பிள்ளை எவ்வளவு பெரிய சந்தோஷம். இன்னைக்கெல்லாம் குழந்தை பேர் என்பதே மிகவும் கஷ்டமாக சிரமமான ஒன்றாக மாறி போய்விட்டது. 10-16 பிள்ளைங்க பெற்ற காலம் ஒன்று இருந்துச்சு. நம்முடைய தாய்மார்கள் அவங்க ஒரு 6-7 பிள்ளைங்களாவது பெற்றுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்ல ஒண்ணு பொண்ணுல ஒண்ணு கிடைச்சா போதும், அதையும் தாண்டி ஒரே ஒரு பிள்ளை கிடைச்சா போதும். அந்த பிள்ளையை உருவாக்குவதற்காக இன்றைய நிலையில நாம் பார்க்கின்றோம், இளம் தம்பதியர்கள் வாராந்திரம் ஊசி போட்டு அவர்களுடைய கருமுட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடிய வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுக்கு அத்தகைய நிலை போக்கி நம்முடைய தாய்மார்களுக்கு ஆபாதான குழந்தை செல்வத்தை வழங்க வேண்டும். வல்ல ரஹ்மானிடத்தில் நாம் கையேந்தி கேட்போமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருட்பாக்கியத்தை உணரக்கூடிய வாய்ப்பை இதன் மூலமாக நமக்கு வழங்குகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய வரவை, அவருடைய தோற்றத்தை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்று நாம் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே, அது ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளங்களோடு தொடர்புடைய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய குழந்தை செல்வங்கள் நமக்கு பள்ளி பெருகுவதற்கு காரணமான ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைதான் இருந்தது. உலகத்தில் வம்சமே அழிந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் பள்ளி பெருகக்கூடிய மனித வளம் உருவானது. ஒரு மிக மகத்தான வாழ்வாதாரம் அந்த இடத்திலே கிடைத்தது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் வளங்களை வாரி வழங்குகின்றான், மழையை பொழிவிக்கின்றான், விவசாயங்களை செழிப்படைய செய்கின்றான், உற்பத்திகளை பெருக்குகின்றான். இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாத ஒரு சமுதாயத்தில் எந்த வளமும் இருக்க, இந்த பூமியே வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒன்றாக இந்த சந்தர்ப்பத்தில் மாறி போய்விடும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக பார்த்து செய்தார்கள். நான் சில குறிப்பிட்ட அம்சங்களை மட்டும் இங்கே நம்முடைய சிந்தனை கொண்டு வர விரும்புகின்றேன். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், அவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, அதை இந்த ஹதீஸின் மூலமாகவே நாம் சுருக்கமாக புரிந்து கொள்கின்றோம். பெருமானாரின் பிறப்பு ஒவ்வொருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய அந்த மகிழ்ச்சியை விட 10 மடங்கு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு மகிழத்தக்க ஒன்றாக அமைந்திருக்கின்றது, கொண்டாடத்தகுந்த ஒன்றாக அமைந்திருக்கின்றது. வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை வரலாறு நமக்கு எடுத்து உரைக்கின்றது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 வயது சிறு பிள்ளையாக அவர்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய தாயுடைய கபருக்கு முன்னால் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாயுடைய கபருக்கு முன்னால் நின்று அவர்கள் தன்னுடைய தாயுடைய நினைவால் அவர்கள் அழுது கொண்டிருந்த காட்சியை வரலாறு பதிவு செய்கின்றது. ஒரு தாயினுடைய வளர்ப்பை அவர்கள் இழந்துவிட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்கின்றதே என்பதாக நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய தாயினுடைய இழப்பின் உணர்வினால் அவர்கள் அழுது கொண்டிருந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு உணர்வின் மூலமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு எத்தகைய ஒரு மகத்தான ஒரு நிலை ஏற்படுத்தினார் என்றால், தாய் அன்பு என்பது மகத்தானது, அதைவிட மிக முக்கியமான ஒன்று. தாயை நாம் கவனித்துக் கொள்வதும் மிக மிக முக்கியமானது. எங்க அம்மா மேல எனக்கு பாசம் இருக்கு, எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப எல்லா விதமான அந்த நன்றி உணர்ச்சியும் இருக்கு. ஆனா நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், அவங்க கூட இருக்க மாட்டேன், அவர்களுக்கு தேவைகளை நான் நிறைவேற்ற மாட்டேன். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? உண்மையிலேயே அவர்கள் நன்றி உள்ளவர்களாக அந்த இடத்திலே கணிக்கப்படுவார்களா? ஒருபொழுதும் நன்றி உள்ளவர்களாக அவர்கள் கணிக்கப்படவே மாட்டார்கள். அல்லாமா சாதி ஷீராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையை நாம் மிக மகத்தான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும்.
ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், ஒரு பசியால வாடிக்கொண்டிருந்த அழுது கொண்டிருந்த ஒரு நாயை பக்கத்துல நிற்க வைத்துக் கொண்டிருந்தான். அந்த பசியால அது துடிச்சுக்கிட்டு இருக்கு, சாக போகுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த இடத்துல அது இருந்து கொண்டிருக்கின்றது. இவன் என்ன செய்யறான், கையில ஒரு ரொட்டி துண்டை வச்சிருக்கிறான். அந்த ரொட்டி துண்டை சாப்பிடுறான். இவனும் கண்ணீர் விட்டு அழுகிறான். அந்த நாய் சாக போகுது. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இப்படியே அவன் நினைச்சுட்டே இருக்கிறான். அந்த ரொட்டியை சாப்பிடுறான். அப்போ அவர் கேட்டார், என்னப்பா அந்த நாய் சாக போகுது, அப்படிப்பட்ட நிலையில அது துடிச்சுக்கிட்டு இருக்கு, பசியால சாக போகுது, நீ கையில ரொட்டி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க, என்ன காரணம், என்ன விவரம்? அப்போ அவர் சொன்னாராம், அந்த நாய் நினைச்சா எனக்கு ரொம்ப அக்கறையா இருக்கு, கவலையா இருக்கு, அது சாக போகுது என்பதாக நினைத்து நான் துடித்து போகின்றேன். இப்படி சொன்ன சந்தர்ப்பத்தில் வந்தவர் கேட்டாராம், ஏன்பா அப்ப சாக போகுதுன்னு சொன்னா நீ என்ன செய்யலாம், உன் கையில இருக்கிற ரொட்டியில இருந்து ஒரு துண்டை போட்டால் பொழைச்சுக்கிறமே, உன் கையில தான் ரொட்டி இருக்குது, சாப்பிட்டு இருக்கிற, அப்ப அந்த ஒரு ரொட்டி துண்டை அதற்கு போட்டால் அது பிழைத்துக் கொள்ளுமே என்பதாக சொன்னபோது அவன் சொன்னானா, இல்ல இல்ல அந்த அளவுக்கு தான் எனக்கு இறக்கம் கிடையாது, அது சாக போறதை நினைச்சு எனக்கு அழுகணும்னு அந்த அளவுக்கு தான் இறக்கும், ரொட்டியை போட்டு காப்பாற்றுற அளவுக்கு இறக்கம் கிடையாது. அதுபோன்றுதான் இன்றைய நிலையில மனிதர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. தாய் உணர்வு, பெற்றோரின் மீதான உணர்வு எல்லாம் இருக்கு. எல்லாமே எங்களுக்கு எங்க அம்மானா எனக்கு உசு, ஆனா அவங்களை கேர் பண்ண மாட்டேன், அவர்களை நான் மதிக்க மாட்டேன். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் ஒருவரும் இது போன்ற நிலையிலே இருக்கக்கூடாது, இருக்க அனுமதிக்கப்படவில்லை. பெருமானார் அதற்குத்தான் அந்த நிலையில நமக்கு இத்தகைய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் சஹாபி பெருந்தகை வந்து கேட்கின்றார்கள், யார சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் சம்பாதிக்கிறேன், எல்லாமே செய்யறேன், ஆனா யாருக்காவது கொடுத்து உதவணும், யாரையாவது நான் கவனித்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய உறவுக்காரர்களையே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டால் யாரு என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக பதில் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் தான் என்பதாக சொன்னார். உனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து, தன்னுடைய உடலினுடைய எல்லா வளங்களையும் இழந்து, எல்லா அழகையும் இழந்து ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னா ஒரு தாயினுடைய எல்லா வனப்புமே குறைஞ்சு போயிடும், ஒரு தாயினுடைய எல்லா வனப்புமே குறைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு அவர் ஆளாகி விடுகின்றால் தன்னுடைய ஒட்டுமொத்தமான அந்த வாழ்க்கையும் அந்த பிள்ளைக்காக ஒப்படைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்காக நீ உன்னுடைய கவனிப்பை நீ வழங்க வேண்டும், அவர்களை கவனித்துக் கொள்வது. ஊரையெல்லாம் பார்ப்பார், ஊருக்கெல்லாம் கொடுத்து உதவுவார், உறவுக்காரர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவார். ஆனால் பெற்றோருக்கு கொடுத்து உதவுவது என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே கசந்து போய்விடக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மறுபடியும் அவர் கேட்கிறார், யார சொல்லலாம், தாய்க்கு பின்னாடி வேற யாரை பார்க்க, தாய் தான் முதல். உம்முக்க, உம்முக்க, மீண்டும் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். 3 முறை அந்த இடத்திலே அவர்கள் அழுத்தி சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தாயை பார், உன்னுடைய தாயை பார், உன்னுடைய தாயை பார். அதற்கு பிறகு அவர் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா அபாக், உன்னுடைய தந்தையையும் பார் என்பதாக சொன்னார்கள். தந்தை அவர் வெளியில எவ்வளவுதான் சிரமங்களை சுமந்து கொண்டு ஒரு பிள்ளை வளர்ப்பிற்காக, ஒரு பெற்றோரின் வளர்ப்பிற்காக உதவி செய்கின்றார் என்றாலும் கூட உடனிருந்து ஒரு பிள்ளையை வளர்த்தெடுத்து அவனுடைய எல்லா விதமான சிரமங்களையும் தாங்கி அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்காக அவள் படக்கூடிய சிரமம் இருக்கின்றது, அது மகத்தான ஒன்று. அதனாலதான் வரலாற்றில் மிகப்பெரிய நபிமார்களுடைய பின்னணிகளை தாய்தான் இருக்கின்றார். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிக மிக மகத்தானவருடைய வெற்றிக்கு பின்னால் யார்தான் இருக்கின்றார்கள்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை அவர்கள் தொகுத்தவர்கள், குர்ஆனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஹதீஸினுடைய மகத்தான கிரந்தத்தை அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய தாய் தான் அவர்களுடைய வளர்ப்பிற்கான காரணம். அந்த பிள்ளையை மதரசாக்களுக்கு அனுப்பி ஹதீஸை கற்பிப்பதற்கான சூழலை உருவாக்கி அதை தொகுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் யார்? அவருடைய தாய் தான். இப்படி மகத்தான அந்த ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் தாய் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலேயே இன்று அதிகமாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறை தூதர் யார்? அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை போன்ற அவர்களுக்கு முன்னால் வந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் உலகிலே அதிகமான மக்களால் பின்பற்றப்படுகின்றது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்று வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பொறுப்பு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தருகிறது. தந்தையும் கூட கிடையாது. தந்தை இல்லாமல் பிறந்த குழந்தை, அற்புத குழந்தை. அதே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வயதிலேயே உணர்த்தி காண்பிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சமூகத்தில் பெற்றோருக்கு எந்த முக்கியத்துவமே கிடையாது.
பெற்றோர்னா யாருக்கு கேட்பாங்க? பல சந்தர்ப்பங்களில் திருமணமே கிடையாது. அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருப்பார்கள். யாருக்கோ பிறந்த குழந்தைப்பா, கல்யாணம் நடந்துச்சுன்னா தானே பிறந்த குழந்தை யாருக்குன்னு தெரியும். கல்யாணம் என்ற ஒரு திருமணம் என்ற ஒரு அமைப்பையே பெரும்பாலான தான் உருவாக்கினார்கள். 2 பேர் ஷாஹிதாக இருக்கணும், பெற்றவர் யாராவது கரம் பிடித்து கொடுக்கணும் என்பதாக அந்த இடத்திலே திருமணத்திற்கென்று வரையறையை யார் தான் உருவாக்கினார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உருவாக்கினார்கள். ஒருவருக்கு பல மனைவியர் என்று சொல்லக்கூடிய நிலையில் அல்ல, பல பெண்களோடு ஒருவர் உறவு கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஒரு குழந்தை என்று பெற்றுவிட்டால் இது யாருக்கு பிறந்த குழந்தை என்பதாக தாய் சொல்ல மாட்டார், அந்த நிபுணர் வந்து சொல்லுவார். இந்த பிள்ளையை பார்த்தா, தோற்றத்தை பார்த்தா, அந்த பிள்ளையுடைய உடல் வளர்ச்சியை பார்த்தா இன்ன நபருக்கு தான் இது பிறந்திருக்க முடியும். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காலகட்டம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தையே புரட்டி போட்டார்கள். மாற்றம் என்பது சாதாரணமான வார்த்தையிலே சொல்லத்தகுந்த ஒன்று அல்ல. பெருமானார் தோன்றினார்கள், உலகத்தையே மாற்றி அமைத்தார் என்றால் சாதாரணமாக நடந்துவிட்ட ஒன்று அல்ல. உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு மகத்தான புரட்சி. உலகத்தையே புரட்டி போட்டார்கள். ஒவ்வொரு துறையிலும் மாற்றம், ஒவ்வொரு துறையிலும் மாற்றம். இன்னைக்கு புதுசு புதுசா சட்டங்களை இயற்றி இந்த சமுதாயத்தை மாற்றிவிடப் போவதாக நம்முடைய அதிகார வர்க்கத்தினரும் அரசியல்வாதிகளும் கனவு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். 1450 வருடங்களுக்கு முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே விரும்பிய மாற்றங்கள், நேர்வழியின் பக்கம் நம்மை கொண்டு செலுத்தக்கூடிய மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வைத்திருப்பதற்கான மாற்றங்கள். அந்த மாற்றத்தை நோக்கித்தான் நாம் அனைவரும் அடியெடுத்து வைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும், பெற்றோராக இருந்தாலும் சரி, ஒரு திருமண உறவில் ஈடுபடுவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையில நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இளம் வாலிபர்களுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம், இளம் பெண்களினுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஏற்படுத்திய அந்த மாற்றங்களுக்கு மாற்றமாக, அவர்கள் ஏற்படுத்திய புரட்சிக்கு மாற்றமாக முஸ்லிம் சமூகங்களுடைய நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இளைஞர்கள் பல பேர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகின்றார்கள். இளம் பெண்கள் பல பேர் கையில செல்போன் இருக்கு என்பதற்காக யார் யாரோட உறவாடக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஏற்படுத்திய அந்த கட்டமைப்பிற்கு மாற்றமான இத்தகைய நிலைகள் மீண்டும் ஐயாமுல் ஜாஹிலியாவை நோக்கி நம்மை அழைத்து சென்றுவிடும், அறியாமை காலத்தை நோக்கி நம்மை அழைத்து சென்றுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த புரட்சி மீண்டும் நடப்பதற்கான ஒரு காலகட்டம் அது வரும். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் பெருமானாருடைய சில முக்கியமான செய்திகளை மட்டும் இங்கே நம்முடைய சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட இறை தூதராக இருந்தார்கள் தெரியுமா? அந்த இறை தூதர் அவர்கள் சுய அந்த ஆளுமை மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். பெருமானாருக்கு 12 வயது. மனிதர்கள் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம், குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உழைப்பார், அவரை சுற்றியே மற்றவங்க பூராமே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதிலையும் இளைஞர்களை பொறுத்தவரையில வேலை என்ற ஒரு விஷயமே இன்னைக்கு இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலை. சும்மா இருப்பதிலே சுகம் கண்ட ஒரு மிகப்பெரிய குழுவினர் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய ஊர்ல அப்படிப்பட்ட நிலை இருக்காது. சில ஊர்களுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுக்கு 12 வயது. அவர்கள் பெற்றோரையும் இழந்தவர்கள், பாட்டனார் அந்த சந்தர்ப்பத்தில் பாட்டனாரையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்களை வளர்த்தெடுப்பவர்கள் அபூ தாலிப் அவர்களுடைய சிறிய தந்தையார் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தை சாச்சாவுக்கு என்ன செய்துவிடக்கூடாது, தான் பாரமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஆடு மேய்க்க சென்றார்கள். இந்த தொழில் தான் என்பதாக அல்ல, இந்த தொழிலை பார்த்து தான் கண்ணியமாக இருக்கு. நீ படிச்சவன் நினைக்கிறான், என் படிப்புக்கு தகுந்த வேலை வர வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்துருக்க. இன்னைக்கு MBA படிச்ச ஆளா இருந்தாலும் நீ பெட்ரோல் பங்க்ல யாராவது பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீ என்னப்பா படிச்சிருக்கிற? MBA படிச்சிருக்க. கொஞ்சம் சொற்ப சம்பளம் கிடைச்சா போதும். அது 10ஆம் கிளாஸ் படிச்சாலும் கூட அந்த வேலை கிடைச்சு போயிடும். அந்த சர்டிபிகேட்டை கொடுத்தாலே இன்னைக்கு வேலை கிடைச்சு போயிடும். ஆனா அவன் படிச்சிருக்கிறது MBAவுக்கு தகுந்த வேலைதான் எனக்கு வேணும் என்பதாக ஒருத்தர் சும்மா உட்கார்ந்துருந்தானா அவனுடைய பொழப்பு என்ன ஆகும்? அவனுடைய பெற்றோர்களுடைய நிலை என்ன ஆகும்? அவன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவனாக நாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவனை நாம் நினைத்து பார்ப்போமா? ஒருபொழுதும் அது சிந்தனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள். ஆடு மேய்க்கக்கூடிய பணியை அவர்கள் செய்கின்றார்கள். ஒரு இறை தூதர் இந்த ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக அவர்கள் இந்த உலகத்திற்கு திகழப் போகின்றவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலை கியாமத் நாள் வரையிலும்
சாதாரணமான ஒரு இனக்குழுவினர் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள். கிட்டத்தட்ட இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன? 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதைவிட மிக அதிகமாக 55 நாடுகளுக்கு மேலாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது? மக்களை வழிநடத்துவதற்கு முன்பாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இளம் பிராயத்தில் ஆடுகளை வழிநடத்துபவர்களாக இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வினோதமான ஒரு நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை அவர்கள் பறைசாற்றுகின்றார்கள். சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்ற அந்த நிலையை அவர்கள் அந்த இடத்திலே உணர்த்தி காண்பிக்கின்றார் என்பதை நாம் இந்த வரலாற்றினுடைய சான்றிதழ் மூலமாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை இளைஞர்கள் தங்களுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சும்மா இருப்பவர்களுடைய ஒரு கூடாரங்களாக நம்முடைய அந்த நிலைகள் ஒருபொழுதும் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்
الله محمد اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة ذات سيدنا محمد صلى الله عليه وسلم تغفرنا شفاعته وارزقنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. رضينا بالله ربا وبالإسلام دينا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான ஃபضல் ரஹ்மத் அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த சமுதாயம் அடைந்திருக்கின்ற அந்த பெரும் மாற்றங்கள், அவற்றை நாம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியில நாம் அவர்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பார்க்கின்றோம். அங்கிருக்கிறவர்களே, சமுதாயத்திலே ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் அந்த புரட்சியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். சுய சிந்தனையோடு சுய உழைப்பை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக யாரையும் சார்ந்து இல்லாமல் அவர்கள் சுயமாக சம்பாதிப்பது என்ற நிலையில ஒரு இறை தூதராக வரக்கூடியவர்கள் கண்ணியமான தொழில்தான் வேண்டும், இது சாதாரண தொழில் என்பதை போன்ற சிந்தனை இல்லாமல் ஆடு மேய்க்கக்கூடிய பணியை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டிருந்தார் என்பதை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதன் மூலமாக நம்முடைய இன்றைய இளைய சமுதாயத்தினர் எப்பவுமே சும்மாவே உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்க தெருவுல எல்லாம் பார்க்கலாம், ஒரு 4 பேர் இளைஞர்கள் சேர்ந்து உட்காந்துட்டா ஒரு செல்போனை கையில் வச்சுட்டு உட்காந்து, ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு செல். யாருமே எந்த வேலையை பற்றியும் சிந்தனை இல்லாமல் ஒரு முழு பொழுதையும் அத்தா இங்கிருந்தோ பணம் அனுப்புறார், அம்மா அப்பா நம்மளை பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு நேரத்துக்கு போன் வந்துச்சுன்னா போய் சாப்பிடும். இப்படித்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. அல்லாஹ் அத்தகைய நிலையிலிருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பற்றிய, அதற்காக உழைத்து நாம் பொருளிட்ட வேண்டும் என்பதை பற்றிய, அது பற்றிய சிந்தனைகளை ஒவ்வொருவரிடத்திலும் நாம் ஏற்படுத்த வேண்டியது மார்க்கத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு கடமை. இன்றிருக்கிறவர்கள் அடுத்த நிலையில நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான். வைன்னக அலா குலுகின் அதீம், வைன்னக அலா குலுகின் அதீம், மகத்தான பண்புகளுக்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கின்றீர்கள். மிக மிக மகத்தான பண்புகள் எங்க வெளிப்படும்? ஏதாவது இபாதத் செய்யக்கூடிய நேரத்திலையா, அல்லது கொஞ்சபட்சமாக வீடுகள்ல கணவன் மனைவி மத்தியில நம்ம கண்ணியமாக நடந்து கொள்ளும் பொழுதா, உறவுக்காரர்களுடைய அந்த பரிமாற்றங்கள் தான் அங்கெல்லாம் கூட நம்ம கண்ணியமான முறையில் நடந்து கொள்வோம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய பண்புகள் சிதைந்து போவது எங்கே தெரியுமா? நம்முடைய வணிக தலங்கள், வியாபார தலங்கள். நாம் சக மனிதர்களை பற்றிய ஈவு இறக்கமே இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வியாபார தலங்கள்ல பல சமயங்கள்ல வந்துடும். வாய் பூசாம போய் சொல்லக்கூடிய நிலை, ரொம்ப நல்ல சரக்குன்னு சொல்லி வச்சிருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவனத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். நபித்துவம் வருவதற்கு முன்பே அவர்களுக்கு நபியாக 40 வயதில் அவர்களுக்கு பட்டம் வழங்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை சுமந்து மக்களுக்கு தீனை எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் 25 வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் வணிகராக திகழ்ந்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைய சிரியாவிற்கு, ஷாம் தேசத்திற்கு அவர்கள் வியாபாரத்திற்காக செல்லக்கூடிய நிலை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்பு அங்குதான் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அவர்கள் யார்? சாதிக்குல் அமீன், உண்மையே பேசக்கூடியவர், நம்பிக்கைக்குரியவர். இது யாரோ சொன்ன ஒன்று அல்ல, ஒட்டுமொத்தமான சமுதாயமே சேர்த்து சொன்ன ஒன்று. ஒரே ஒருத்தர் தான் அந்த ஊர்லயே உண்மை பேசுறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப எல்லாருமே பொய் சொல்றாங்க. பொய்யிலேயே அந்த ஊர் திளைத்திருக்கிறது என்பது பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்தான் உண்மையாளர் என்று சொல்லப்படுகின்றது என்றால் அன்றைய சமூகத்தின் நிலை அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அந்த புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். வியாபாரத்தில் உண்மையை சொல்லி கூட வியாபாரம் செய்ய முடியும், நம்பிக்கையோடு நாம் நடந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் வந்த கதீஜா அம்மையார் அவர்களுடைய அன்னையார் அவர்களுடைய அந்த பணியாளர் பெருமானாரை பற்றி வந்து சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் நாம் பார்க்கவே முடியாது, இவ்வளவு நம்பிக்கையான ஒருவரை நாம் பார்க்கவே முடியாது. இந்த பொருளாதாரம் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம், அன்னை கதீஜா அவர்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், ஆனால் அதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றார், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற நிலையில நாம் சிரியா தேசத்தில் தானே இருக்கிறோம், மக்காவில் இருக்கக்கூடிய கதீஜா அம்மாவுக்கு தெரியவா போகுது என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுதும் அந்த உண்மைக்கு மாற்றமான ஒரு நிலையில அவர்கள் நடந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமே அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படவில்லை. அதான் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்படியும் கூட ஒரு மனிதர் இருக்க முடியுமா? நபித்துவத்திற்கு முன்னாடி வஹி இறக்க தொடங்கவில்லை, குர்ஆன் இறக்க தொடங்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை இபாதத்துகள் அத்தனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் தொழுகின்றார்கள். உங்களுடைய தந்தை, உங்களுடைய மார்க்கத்தின் தந்தை இப்ராஹிம் என்பதாக நமக்கு அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள்.
அவர்களுடைய அந்த பாரம்பரியத்திலே வந்த காரணத்தினால், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காரணத்தினால் மார்க்கத்திலும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அதில் அவர்கள் அவ்வளவு உண்மையை கடைபிடித்தார்கள். அல்லாஹ் அதை பார்த்தா சொல்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான் நற்பண்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். பண்பு என்பது வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தளம், வணிகத்தளம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். வணிகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியும் மாற்றங்களும் அந்த இடத்திலே ஏற்பட்டதை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அதனுடைய தொடர்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 25 வயது பிராயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். திருமணம் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு திருமணம் தெரியுமா? ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருந்த தாம்பத்திய உறவு என்பது நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, அவருடைய மறைவிற்கு பிறகும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனைவி, அந்த மனைவியை நான் நினைத்து நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும்? கணவனுக்கு அவனுக்காக தன்னுடைய அனைத்தையும் இழக்கக்கூடியவராக அந்த சந்தர்ப்பத்தில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். அஹ்பப்து ஹுப்பஹா ருஸிக்து ஹுப்பஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பெண்மணியுடைய நேசம் எனக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ரிஸ்க், வாழ்வாதாரம் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை கதீஜாவை அவ்வளவு நேசிக்கிறார்கள். என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இஸ்லாத்திற்காக வழங்குகின்றார்கள். என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் தான் பெற்றெடுத்துக் கொடுத்தார்கள். சுவனத்தினுடைய பெண்களினுடைய தலைவியான அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மணி வயிற்றில் இருந்ததான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு தந்தார். எவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியத்திற்கு சொந்தக்கார வாழ்க்கை. திருமணம் என்றால், திருமணம் அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது? திருமணமே அப்படி ஒரு உறவே அந்த காலகட்டத்தில் இருக்கவில்லை. அவர்கள் போட்டிக்காக இந்த சமூகத்திலே உயர்ந்த பெண்ணை நாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக, அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கான வரையறையே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணை எதற்காக திருமணம் முடிக்கப்படும்? அந்த ஹதீஸை நம்ம அதிகமாக நினைவு கூறுறோம். அவருடைய அதில் முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய ஒன்று என்ன? சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்திற்காக, ஹசபிஹா, அவருடைய அழகிற்காக, அவருடைய அந்த பாரம்பரியத்திற்காக, அழகிற்காக, அவருடைய செல்வத்திற்காக இப்படியெல்லாம் திருமணம் முடிக்கப்படும். பல்பரும் அதே சந்தர்ப்பத்தில் மார்க்கத்திற்காகவும் திருமணம் முடிக்கப்படும். பல்பரும் தீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மார்க்கம் என்றால் என்ன? தொழுவது, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜோடு முடித்து விடக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கணவனை அல்லாஹ் தான் அடையாளப்படுத்தி நமக்கு வழங்கியிருக்கின்றார். கணவன் மனைவிக்கு மத்தியில மவத்தத் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய கருத்தொற்றுமையும் கருணையும் ஏற்படுத்தி இருப்பது ரப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். குழந்தை பெற்றை அல்லாஹ் தான் வழங்குகின்றான். ஹுவல்லதீ ஹலகக்கும் சும்ம ரஸகக்கும், உங்களை அவன்தான் படைத்திருக்கின்றான், உங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் அவன்தான் வழங்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்வியலினுடைய மகத்தான அம்சங்களை இந்த உலகத்திற்கு அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். இது அல்லாஹ் வழங்கிய பிள்ளைகள், அல்லாஹ் தான் அவற்றுக்கு ரிஸ்க் அளிக்கின்றான். ஒவ்வொரு நிலையிலும் அவற்றை அல்லாஹ்வுடைய வெளிப்பாடாக பிள்ளைகளுடனும் தன்னுடைய மனைவியுடனும் அவர்களிடத்தில் வெளிப்படக்கூடிய அன்பையும் அதை அல்லாஹ்வை நினைவு ஊட்டக்கூடிய ஒரு அம்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து நினைத்து மகிழ்ந்தார்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதில் உச்சகட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைத்தான் வரலாறு நமக்கு பதிவு செய்கின்றது. ஒரு ஆங்கிலேய அறிஞர் முன்பு பல சமயங்களில் இது நினைவூட்டப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? உலகத்திலே எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய மனைவியை பற்றி சொன்னதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம யாராவது சொல்லியிருக்கிறோமா என் மனைவி எவ்வளவு சிறந்தவங்க என்பதாக யாராவது சொல்லியிருக்கிறோமா? ஒருபொழுதும் சொல்றதுக்கு முன்வர மாட்டோம், வெட்கப்படுவோம். அது சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அந்த ஆங்கிலேய அறிஞர் இப்படி சொல்லி காண்பிக்கின்றார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய மனைவியை புகழ்ந்துரைத்த ஒரே தலைவர். தன்னுடைய மனைவியுடைய நேசம் எனக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது என்பதாக சொன்ன தலைவர். அந்த பெண்மணி எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார் என்பதை ஹதீஸ்களிலே பதிவு செய்த ஒரே தலைவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மறைவிற்கு பிறகுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் கதீஜா கதீஜான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள்லாம் பெண்ணாக தெரியவில்லையா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அன்பு என்ன அவ்வளவு உயர்ந்ததா? இப்படி எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. சின்ன பிள்ளை கேட்கிறாங்க, அவங்களுடைய மனசுல பெருமானார் மீது இருந்த அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், மா அப்தலி அல்லாஹு கைரன் மின் கதீஜா.
ஹதீஜாவிற்கு மாற்றமாக அல்லாஹ் எனக்கு யாரையும் இந்த உலகத்தில் தரவே இல்லை. ஹதீஜாவிற்கு பகரம் என்ற ஒன்றே கிடையாது. ஹதீஜா தான். அவர்களை போன்ற ஒரு நேசம், அவர்களை போன்ற ஒரு பாசம், ஒரு திருமண வாழ்க்கையிலே ஒரு கணவன் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி, அதுதான் அந்த சமூகத்திலே முதலிலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அவர்களை போன்ற ஒரு தம்பதியரை நாம் பார்த்து விட முடியாது. அன்பிற்குரியவர்களே, இதை ஏன் நாம் இங்கே நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம் என்றால், சமூகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றம் என்பது இயல்பாக ஏதோ ஒன்றாக நடந்துவிடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் என்ற ஒன்றே இல்லாத ஒரு பெண்ணை அன்பு செலுத்த வேண்டுமா, ஒரு குழந்தைகளை நாம் கொஞ்சி பேச வேண்டுமா, அப்படியெல்லாம் கூட இருக்கிறதா என்று நினைத்த ஒரு சமுதாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைனார கொஞ்சி பேசுறாங்க. ஒரு சஹாபி அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆசையா பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பிள்ளை இப்படி கொஞ்சம்லாம் செய்யணுமா? அவர் உடனே வேக வேகமாக போய் தன்னுடைய பிள்ளைகளை கொஞ்சிக்கிட்டார். பெருமானார் கொஞ்சுறாங்க, கொஞ்சி பேசுறாங்க, முத்தமிடுறாங்க. நானும் என்னுடைய குடும்பத்தில் அப்ப அந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட பழக்கமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் அந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நீ தான தர்மம் ஊருக்கு பூரா கொடுக்கிற, ஆனா உன்னுடைய மனைவியினுடைய வாயிலே ஊட்டக்கூடிய ஒரு கவலத்திற்கு நீ ஊட்டி விடுவதற்கு உனக்கு சதக்காவினுடைய நன்மை இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க, உன் மனைவிக்கு போய் ஒரு வாய் ஊட்டி கொடுப்பார், அது நன்மையான ஒரு செயல். அவனது சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கின்றது. பெருமானாருடைய அந்த தோற்றத்தின் மூலமாக அந்த மாற்றத்தை இந்த சமுதாயம் எவ்வளவு அனுபவித்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, கியாமத் நாள் வரையிலும் அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிது போன்று அவர்கள் உருவாக்கி தருகின்றார்கள். புதிதாக இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு என்பதை போல அன்பிற்குரிய ஒவ்வொரு நிலையிலும் நாம் இதை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இந்த உலகத்தில் அவன் மறைவது வரையிலும் அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையை மேற்கொள்ள வேண்டும், பெருமானாருடைய வாழ்க்கையிலே அதற்கான முன்மாதிரி இருக்கின்றது, அதற்கான வழிகாட்டுதல் இருக்கின்றது. அவர்கள் ஒன்று இல்லாமல் போயிருந்த நிலையிலே அதை புதிதாக அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அவருடைய 40 வயது நிலையை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவர்களுக்கு நபித்துவத்தினுடைய ரிசாலத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு பொறுப்பு சுமத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. முதலில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதும் சொன்னாலே முடிஞ்சு போச்சு. பி இஸ்மி என்ற வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு என்பதாக சொல்லப்பட்டால் அல்லாஹ் உன்னோடு இருக்கின்றான் என்ற உணர்வு. நான் ஓதுறேன்னு சொன்னா நானாக இருந்து ஓதல, அந்த ஓதுதலை அல்லாஹ் தான் என்னோடு இருந்து வெளிப்படுத்துகின்றான். தொழுவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் நானாக ஏற்படுத்திக் கொண்ட ஒன்று அல்ல. ஆமன்து பில்லாஹ், சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாலபாலமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆமன்து அல்லாஹ்னு சொன்னாலே போதும், அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், அப்படி அல்ல. அல்லாஹ்வை கொண்டு நான் வாழுகின்றேன் என்பதுதான் ஈமான். ரப்பை கொண்டுதான் நான் வாழுகின்றேன். ரப்பை என்னோடு இருந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். ரப்பையும் என்னையும் பிரித்து பார்க்க முடியாது. ரப்பையும் என்னையும் பிரித்து பார்த்தால் நான் இந்த உலகத்திலே உயிரோடு வாழவே முடியாது. என்னிடத்திலே வெளிப்படக்கூடிய எந்த தன்மைகளும் வெளிப்படாது. அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை என்னோடு இருக்க செய்து, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியை நூரை என்னோடு இருக்க செய்து அவனே என்னோடு இருந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எங்கிருந்த பொழுதும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். அல்லாஹ் அதுக்கு அர்த்தம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40ஆம் வயதிலே இக்ரா என்பதாக சொல்லி அவர்களுக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதுவரையிலும் ஓத படிக்க தெரியாதவங்க, அதுவரையிலும் வேதத்தை பற்றி மக்களுக்கு சொல்லணும்னா அது படிச்சவங்களை தானே கொடுப்போம். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களிடத்தில் அறிந்த அந்த ஒரு தகுதி என்ன தெரியுமா? அவங்க அந்த மொழியியல் துறையில PhD படிச்சவங்க அப்படி அல்ல. அவர் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் என்றால், அவர்களுடைய நான் எழ வேண்டும் என்றால் அதில் அல்லாஹ் என்னை பேச செய்கின்றான் என்ற உணர்வோடு அந்த நான் எழ வேண்டும். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதுதான் தகுதி, நான் ஜாகில் என்பதுதான் அந்த இடத்துல தகுதி. ஒரு வேதத்தை குதில் கிதாபு குவ்வா, அல்லாஹ்வுடைய வலிமையை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த வேதத்தை பற்றி பிடியுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். யா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் வேதத்தை பற்றி பிடியுங்கள். ஒரு பச்சிளம் குழந்தைக்கு வேதத்தை எப்படி பற்றி பிடிக்க முடியும்? அது எப்படி வேதத்தினுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் போய் சொல்லும்? ரப்பு தன்னோடு இருக்கின்றான் என்ற உணர்வு இருக்கும் என்றால் நிச்சயமாக அது சொல்லும். ரப்பு என்னோடு இருக்கு. ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு வயது முதிர்ந்த பருவத்திலே ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. பிறந்த உடனே அந்த குழந்தை அது ஒரு அற்புத குழந்தை என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, யா யஹ்யா குதில் கிதாபு பிகுவா,
நீங்கள் வலிமையோடு வேதத்தை பற்றி பிடியுங்கள், அதை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கன்னா உடனே பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு வேதத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் மக்களுக்கு புரிஞ்சு இது இவரா பேசல, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு அற்புதம் இது. அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கவே தெரியாதவர்களிடத்தில் ஓதுவீராக என்பதாக வசனத்தை முதலிலே சொல்லப்படுகின்றது. நீங்க படிங்க என்பதாக அவர்களிடத்தில் சொல்லப்படுகின்றது. எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, மா அன பிகாரியின், நான் ஓத தெரிந்தவன் அல்லவே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே இறை உணர்வு ஊட்டப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார், ரப்பு நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வை ஊட்டப்படக்கூடியவர்களாக என்ன செய்யப்பட்டார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சோடு அணைச்சாங்க. நெஞ்சோடு அணைச்சு அவர்களை மறுபடி விடுவித்தார்கள், மறுபடி அணைத்தார்கள். அதற்கு என்ன பொருள்? அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், ரப்பு என்னோடு இருக்கின்றான், அல்லாஹ் என்னோடு இருந்துதான் என்னை ஓத வைக்கின்றான், இந்த உலகத்தை வாழச் செய்கின்றான், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வை பிரித்து விட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய படித்த மேதாவியாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே வெற்றி பெற்று விட முடியாது. அன்பிற்குரிய அந்த ஒரு உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஊட்டினார்கள். அவருடைய நபித்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சாரம் அதுதான். ஒரு பொருள் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒன்று. அந்த அல்லாஹ்வின் வழங்கிய அந்த ரப்பு எதை விரும்புகின்றானோ அதனை நாம் அதை இடத்துல செய்ய வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் செஞ்சு காமிக்கிறாங்க. காசுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன், என் பாக்கெட்ல பேங்க் பேலன்ஸ்ல எனக்கு இவ்வளவு காசு இருக்குது, நான் நினைச்சதெல்லாம் சாதிப்பேன், இது ஏன் காசு என்பதாக நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கின்றது அல்லவா? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வருவதற்கு முன்பே கூட, நபித்துவம்லாம் வருவதற்கு முன்பே கூட அந்த உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. எத்தகைய உணர்வு? இது நான் சம்பாதிச்சது அல்ல, அல்லாஹ் கொடுத்த ஒன்று. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த உலகம் மொத்தமும் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமான ஒன்று. இன்னைக்கு பார்க்கத்தானே செய்யறோம். வயநாட்டில் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 3 ஊர் மொத்தமா அழிஞ்சு போச்சு, 300 பேரை காணும். என்ன நடந்துச்சு? அவங்க எல்லாம் பொருளாதாரத்தை வைத்திருக்கவில்லையா, வீடு வாசல் கட்டி இருக்கவில்லையா, அது அவர்கள் தங்களுக்கு சொந்தமானது என்பதாக அவர்கள் சேமித்து வைத்திருக்கவில்லை, எல்லாம் போச்சு, ஒரு நொடியில போச்சு. அழிப்பதற்கு முடிந்த அந்த ரப்பு தான் அவர்களுக்கு அதை கொடுக்கவும் செய்தார். அதுதான் ஒரு நிமிடத்தில் அல்லாஹ்வால் அழிக்க முடிகின்றது என்றால் அது உண்மையிலேயே சம்பாதித்தது யார்? அவர்களாக இருக்கலாம், ஆனால் கொடுத்தது ரப்பாகத்தான் இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வைத்தான் மக்களிடத்தில் ஊட்டினாங்க. இன்னமா நகாசிமுன் வல்லாஹுல் முஅத்தி, என்ற பணம் இருந்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அந்த பணம் எனக்கு சொந்தம் இல்ல. யார் கொடுப்பவன்? யார்? வல்லாஹுல் முஅத்தி, அல்லாஹ் தான் கொடுப்பவனாக இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே உணர்த்தி காண்பித்தார்கள், பொருளாதாரத்திலே உணர்த்தி காண்பித்தார்கள், வலிமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தில் இறங்கப்படக்கூடிய நேரத்திலே உணர்த்தி காண்பிக்கின்றார். கல்வி ஞானம், என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கிறான், நல்லா தான் படிக்கிறான், பரீட்சைக்கெல்லாம் போய் உட்கார்ந்தா ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, ராத்திரி பூரா படிக்கிறான், காலையில போய் 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் வரப்போகுது, 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஏதாவது துவா சொல்லி கொடுங்க அசித்மார்ல வந்து கேட்கிறான். அப்போ உண்மையிலேயே அவன் படிப்பறிவு என்பது அவனுக்கு ஒருபொழுதும் என்ன செய்வதே கிடையாது, அவனுடைய அறிவாற்றலை தீர்மானிப்பதே கிடையாது. ஒண்ணுமே படிக்க மாட்டாங்க, பார்த்தா பரீட்சையில போய் பூந்து விளையாட்டு வந்துடுறான். நிறைய பேர் சொல்லதான் செய்யும், நல்லா போய் எழுதிட்டு வந்துடுறான், நல்ல மார்க் வாங்குறான். அப்ப இது எதுவும் அந்த இடத்தில் தீர்மானிப்பது அல்ல, மாறாக இந்த இடத்தில் நமக்கு உணர்த்தப்படக்கூடிய ஒன்று என்ன? ரப்பு நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு தான் மிக முக்கியமானது. லா யகூது ஷைஉன் மின் இல்மிஹி வலா யஊது, அவனுடைய கல்வி ஞானத்தில் தான் எதுவுமே தப்பி போகாது, அவனுடைய அறிதலுக்கு அப்பால் எதுவுமே நடக்காது. நான் எவ்வளவுதான் படிச்சாலும் ஏதாவது ஒரு மறந்து போயிடுது. ஆனால் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரையில அவன் அனைத்தையும் சூழ்ந்தறிபவனாக இருக்கின்றான். எனக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அறிவும் ஞானமும் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய ஒன்று என்ற அந்த உணர்வை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வியலின் மூலமாக நமக்கு அவர்கள் உணர்த்தி காண்பித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நிலையிலும் பெருமானாருடைய அந்த ஒன்றை நாம் பார்க்கின்றோம், மாற்றங்களையும் நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஏற்படுத்திய புரட்சியை பற்றி நாம் யோசிக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை வரலாறு ஒவ்வொரு நிலையிலும் அந்த இடத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றது. பத்ர் களத்திற்கு செல்கின்றார்கள். பத்ரில பார்த்தா சொந்த ஊர்க்காரங்க தாங்க எதா பண்ணிக்கிறாங்க, ஊர்க்காரங்களோட சண்டை பிடிக்கலாமா? அல்லது சொந்த மொழியை சார்ந்தவர்கள் தான் எதிரில் நிற்கின்றார்கள், கூட பிறந்தவர்கள் தான் எதிரில் நிற்கின்றார்கள். இன்னும் ஏன் அவ்வளவு ஏன் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்களுடைய மகனார் எதிரணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், மகனார் எதிரணியிலே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, எதிர்த்தாப்புல நீங்க வந்தீங்க வாப்பா, போர் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதிர்த்தாப்புல நீங்க வந்தீங்க, நான் தந்தை என்ற காரணத்திற்காக நான் ஒதுக்கி சென்று விட்டேன். அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, நான் உன்னைய பார்க்கல,
எதிரணியில நீ இருக்கிறத நான் பார்க்கல, பார்த்திருந்தா உடனே நான் என்ன செஞ்சிருப்பேன். எதிரிதான். மார்க்கத்திற்கு முன்னால் உறவு என்று ஒன்று கிடையாது. மார்க்கத்திற்கு முன்னால் ஊர் என்று ஒன்று கிடையாது, நாடு கிடையாது. மார்க்கம் என்று வந்துவிட்டால், இஸ்லாமிய கொள்கை என்று வந்துவிட்டால், அதற்கு முன்பு மொழி என்று ஒன்று கிடையாது. இன்னைக்கு உலகம் அதுக்கு தான் அடிச்சுக்குது. ஏன் மொழி, ஏன் மொழியை சேர்ந்தவன், இவன் வேற்று மொழிக்காரன், வேற்று நிறத்தை சார்ந்தவன், இப்படியேதான் ஒவ்வொரு நிலையிலும் அந்த இடத்துல வேற்றுமைகள் அந்த இடத்துல பறைசாற்றப்பட்டு பெரும் பெரும் போர்களுக்கெல்லாம் வழிவகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய போர்கள் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. 3ஆம் உலக போரே வந்துவிடுமோ என்பதாக சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய போர் சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அவற்றுக்கான மூலாதாரம் மார்க்கம் அல்ல, மாறாக தேசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, மொழிகள் இருந்து கொண்டிருக்கின்றது, நிற வேறுபாடு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதை அழித்து ஒழித்தார்கள். பத்ர் யுத்தத்தில் அவர்களுக்கு முன்னால் இருந்தது எது என்பதாக பார்த்தால் கொள்கைக்காகத்தான் அவர்கள் போராடினார்கள். அல்லாஹ் இஅலாஉ கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் அந்த இடத்துல பாதுகாப்பை பெற்றவர்கள். அல்லாஹ் தான் என்னை வாழ வைக்கின்றான் என்ற உணர்வுக்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிட்டார்கள். அந்த மண்ணை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, மக்காவை ஆள வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அல்லாஹ்வை உணர்ந்து இந்த மக்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆபரேஷன், ஒரு டாக்டர் வந்து நோய் முத்தி போச்சுன்னு சொன்னா ஒரு ஆபரேஷன் செய்வார் இல்லையா, அறுத்து தாங்க பார்க்கணும், வேற வழி இல்லை, அந்த கட்டி அகற்றித்தான் ஆகணும். குறையோடி போச்சு, உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சுதான் ஆகணும், ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். இது சாதாரணமான மருந்துக்கெல்லாம் குணமாவாது. பயான் செஞ்சா என்ன செய்ய முடியாது, இவன் திருத்த முடியாது, 2 அடியை போட்டாதான் தெரியாது. அதுதான் போரினுடைய நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களமும் கண்டார்கள், அந்த ஆபரேஷனையும் அவர்கள் செய்தார்கள். மக்களுடைய மனங்களில் இருந்து அல்லாஹ் அல்லாதவற்றை பற்றி சிந்தனையை நீக்கினார்கள். அன்பிற்குரியவர்களே, அது அத்தனையும் மார்க்கம் என்ற அடிப்படையில் தான் நடந்தது. இன வேறுபாடுக்காக அல்லது கொள்கை வேறு விதமான வேறுபாடுகள் இந்த இடத்திலே முன்னிறுத்தப்படவில்லை, கொள்கையை முன்னிறுத்தப்பட்டது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. இதை ஒவ்வொரு நிலையிலும் நாம் பார்க்கின்றோம். அதனுடைய உச்சகட்டமான ஒரு நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மக்கா நகரமே வெற்றி கொள்ளப்படுகின்றது. பத்ர் யுத்தம் முதல் யுத்தம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பூமியிலிருந்து இந்த உலகத்தில் அவர்கள் மதீனா மாநகரத்திற்கு துரத்தப்பட்டார்களோ, ஹிஜ்ரத் செய்து சென்றார்களோ, அதே மக்கா மாநகரம் பெருமானாருடைய காலையிலே ஒரு நாள் சரணடைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எதிரிகள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், கைகளை கட்டிக்கொண்டு எங்களை மன்னிப்பாரா, இல்லாவிட்டால் தண்டித்து விடுவார்களா, எங்களுக்கு சிரச்சேதம் செய்யப்படுமா, இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டு பெரும் பெரும் அரபு தலைவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த காட்சியை வரலாறு அந்த இடத்தில் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலும் புரட்சி செய்தார்கள். எதிரி என்று வந்துவிட்டால் அவனை கொன்றொழிப்பதுதான் வரலாறு. எதிரி என்று வந்துவிட்டால் அவனை போர்க்களத்தில் சிரச்சேதம் செய்வதுதான், அவனுடைய தலையை துண்டிப்பதுதான் வரலாறு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், இத்ஹபு ஃபஅன்தும் துலகா, போங்க, நீங்க எல்லோருமே விடுதலையானவர்கள், உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விடுகின்றேன். இப்படி எந்த தலைவர் சொல்ல முடியும்? மாற்றம் என்றால் அனைத்திலும் மாற்றம். பிறப்பு முதல் அவர்களுடைய மறைவு வரையிலும் இந்த உலகத்திலிருந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் நிலையில இருந்து கொண்டு இந்த உலகத்திற்கு அவர்கள் வழிகாண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இத்ஹபு ஃபஅன்தும் துலகா, நீங்க அனைவரும் விடுதலை பெற்றிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொன்னார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இந்த மாற்றத்தினுடைய உச்சகட்டத்தை நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் உச்சகட்டமாக அனைத்து ரீதியான வேறுபாடுகளுக்கும் அப்பால் ஹஜ்ஜத்துல் விதா இறுதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபாக்கள் சூழ்ந்த ஒரு மகத்தான ஒரு ஹஜ் அரஃபா மைதானத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரை நிகழ்த்துகின்றார்கள். நான் இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் இந்த உலகத்திலிருந்து மறைவு, இந்த உலகத்திலிருந்து நான் விடுதலை, என்னை விடுவித்துக் கொள்ளப் போகின்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் யாருக்கு என்ன ஒரு நிலையை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்திய அந்த ஒரு மகத்தான பிரகடனம் உலகத்தினுடைய எல்லா பிரகடனங்களுக்கும் மேலான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அந்த இடத்தில் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நீங்கள் அனைவரும் ஆதம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். எந்த விதமான வேறுபாடுகளுக்கும் அந்த இடத்துல புரட்சியினுடைய உச்சகட்டமான ஒன்று. இன்று நமக்கு மத்தியில் எவ்வளவோ வேறுபாடு, சாதிய இன ரீதியான வேறுபாடுகள் அத்தனைக்கும் அப்பால் ஒரு இஸ்லாமியனாக நாம் அந்த இடத்தில் நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு விட்டால் அத்தனை வேலைகளும் அந்த இடத்தில் மறைந்துவிடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதை யார் ஏற்படுத்தியது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஒற்றை வார்த்தையில் அவர்கள் இப்படி சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஆதமின் துராப், ஆதமின் மக்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் ஆதம் மண்ணிலிருந்து பிறந்தவராக இருக்கின்றார்.
என்பதாக சொல்லி அந்த இடத்திலே மண்ணினுடைய தன்மை இந்த உலகத்திற்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அதிலே அனைத்து விதமான வேறுபாடுகளுமே மாறி போய்விடுகின்றது. ஒரு மண்ணில பிறந்தவன் மஞ்சள் நிறமா இருக்கிறான், இன்னொரு மண்ணில பிறந்தவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றார், கருப்பு நிறத்தவராக இருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து நிறங்களினுடைய கலவையாகத்தான் இந்த உலகத்தில் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகளான நீங்கள் நிற வேறுபாடுகளுக்குள் சிக்கிக்கொள்ளாது என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய பட்டியலிலே யாரையெல்லாம் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? ரோமான் தேசத்தை சார்ந்த ரோமானிய தேசத்தை சார்ந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொண்டு வந்தார்கள். அதே போன்று பாரசீக இரண்டுமே வல்லரசு, இன்றைய எப்படி அமெரிக்கா ரஷ்யா போன்ற வல்லரசுகள் இருக்கின்றதோ அது போன்ற அன்று பாரசீக ரோமானிய வல்லரசுகளாக இருந்தன. அங்கே சல்மான் பாரசிக்கு இடம் இருந்தது, பாரசீக நாட்டை சார்ந்த சல்மானுக்கு இடம் இருந்தது, ரோம் தேசத்தை சார்ந்த சுஹைபுக்கு இடம் இருந்தது. அதனுடைய பட்டியலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பினத்தை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொண்டு வந்தார்கள். ஹபஷா என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பினத்தை சார்ந்த அபிசீனிய அடிமையாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்களுடைய பட்டியலிலே கொண்டு வந்து இணைத்தார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, தீனினுடைய உண்மை நிலையை நாம் அந்த இடத்திலே புரிந்து கொள்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த உலகத்திலே மிக மகத்தான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுத்தது மட்டுமல்ல, மறுமையிலும் நமக்காக வாக்களித்திருக்கின்றார்கள். நீங்கள் வாருங்கள், நீங்கள் பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பவர்கள், இபாதத்துகளை எல்லா விதமான நல்ல காரியங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சைத்தானும் நப்சும் உங்களோடு இருந்து உங்களை செய்வதற்கு விடாமல் தடுக்கின்றான். மிகப்பெரிய போராட்டத்தில் நீங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்றதே பெரிய கேள்வியா இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடுதலை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌஇதுக்கும் மஇ இன்தல் ஹவுஸ், ஹவுஸுல் கௌஸர் இடத்திலே நான் உங்களுக்காக காத்திருக்கின்றேன். உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய நீரே இல்லாமல் இருக்கின்ற ஒரே ஒரு தாகத்திற்காக இருக்கக்கூடிய அந்த நீரூற்றிலிருந்து நான் என்னுடைய வானத்தை நான் வழங்குகின்றேன். மகாமு மஹமூத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த புகழுக்குரிய இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வழங்கி இருக்கின்றான். சஹாபாக்கள் பல பேருக்கு அது கனவாக இருந்து கொண்டிருந்தது. யார சொல்லலாம், இங்கே எல்லாம் நீங்கள் எங்களோடு இருக்கின்றீர்கள், அவர் சொர்க்கத்தில் உயர்ந்த தர்ஜாவில் நீங்க இருப்பீங்களா யார சொல்லலாம், எப்படி நான் உங்களோடு இருப்பது, எப்படி நான் உங்களோட அந்த சமயத்தில் மறுமையில நீண்ட காலம் இருக்க போகின்றோம். இங்க குறுகிய காலமா இருக்க போறோம், மறுமையில் நீண்ட காலம் இருக்க போறோமே, உங்களை பிரிந்து நாங்கள் எப்படி இருப்போம் யார சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளிக்கின்றார்கள், என்னை நேசிப்பவர்களை நான் என்னோடு வைத்துக் கொள்வேன். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அந்த ஒரு நேசத்தை தான் இந்த ரபீல் ஒரு மாதத்தில் நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை நாம் இறைஞ்சக்கூடியவர்களாக இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். யா ரசூலல்லாஹ், எங்களை இன்மையில எப்படி புரட்சிகரமான இந்த வாழ்க்கைக்கு தகுதி உடைத்தவர்களாக எங்களை எல்லாம் நீங்கள் உருவாக்கி தந்தீர்களோ, யா ரசூலல்லாஹ், மறுமையிலும் எங்களை கைவிட்டு விடாமல் யா ரசூலல்லாஹ் உங்களுடைய ஹவுதுல் கௌஸரிலிருந்து எங்களுக்கு நீங்கள் தடாகத்தை வாரி வழங்குவீர்களாக, எங்களுக்கு நீரை வழங்குவீர்களாக என்பதாக ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் நம்முடைய கோரிக்கையை முன்வைக்கும் விதமாகத்தான் பல இஸ்திக்பார்களை ஸலவாத்துகளை அதிகமாக நாம் ஓதி வருகின்றோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அத்தகைய தௌஃபீகை தந்தல் புரிவானாக. இம்மையிலும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. மறுமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்கு பாத்திரமானவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்து அனைத்து நிலைகளிலும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.